8 ஊரு எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில. கம 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 சமையல். நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லார் வாயில எச்சு தான் ஊறும். வணக்கம். நான் இப்போ உங்களுக்கு நல்ல அழகான அவள் குழிப்பணியாரம் இருக்குல்ல, கருப்பட்டி குழிப்பணியாரம், அது உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லி தரேன். கிருஷ்ண ஜெயந்திக்கு அதை நீங்களும் அதே மாதிரி செஞ்சு படைச்சி சாமி கும்பிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு பட்டர் முறுக்கு, வாயில வச்சு அப்படி கரைகிற மாதிரி பட்டர் முறுக்கும் உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லி தரேன். வீடியோக்குள்ள போலாமா? வாங்க. அவள் 1 கப் எடுத்திருக்கேன் பாருங்க, வெள்ளை அவள் தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி அரிசி மாவு இருக்கு பாருங்க, நான் வறுத்த இடியாப்ப மாவு இருக்குல்ல, அதுதான், அது நல்லா ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாவு 1 கிண்ணம். அதே மாதிரி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு. அப்புறம் வந்து கருப்பட்டி இருக்குது பாருங்கள், அந்த கருப்பட்டியை நல்லா தட்டிட்டு மிக்சியில் போட்டு தூள் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் நம்ம தண்ணியில் கரைக்கும் போது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி இது தேங்காவை நல்லா பொடிசு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை நம்ம நெய்யில் வறுத்து இதில் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம எப்படி பண்ணதுன்னு பார்ப்போமா? பாருங்கள். இப்போ நான் இந்த அரிசி மாவை இதில் தட்டிடுறேன். அதே மாதிரி மைதா மாவு இருக்குது பாருங்கள், 2 ஸ்பூன். இதை வந்து நான் அப்படி மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக ரவை பாதத்துக்கு தூளாக்கி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இங்கே பாருங்கள், நல்ல ரவை பாதத்துக்கு நைஸாக அரைச்சிருக்கேன். இதையும் இதோட சேர்க்க போகிறேன். இப்போ நல்ல பழுத்த சின்ன வாழைப்பழம், ஆனால் மஞ்சள் பழம் போட்டால் நல்லாயிருக்கும். என்கிட்ட மஞ்சள் பழம் இல்லை, அதனால வந்து ஏலக்கி வாழைப்பழம் சின்னது ஒரு 4 நல்ல பழுத்த பழம் மிக்சியில் போட்டு அரைச்சி வந்துடுறேன். இப்போ இந்த பொடிச்ச கருப்பட்டியை வந்து நம்ம தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு சுட வச்சு அப்படி தண்ணி பாகு மாதிரிலாம் எடுக்க வேண்டாம். தண்ணி பதத்துக்கே நம்ம கொதிக்க தண்ணி மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அது எப்படி எடுக்கிறதுன்னு இப்போ காட்டி தரேன் பாருங்க. இப்போ கொதிக்குதா? இப்போ நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். அதில் மண் எதுவும் இருக்கக்கூடாதுல்ல, அதுக்காக வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த சூட்டோடையே இப்போ நம்ம போட்டு அதில் கிளறிடலாம். இந்த சூடாக இருக்குது பாருங்கள், இதோடையே ஊற்றிடணும். தேவைக்கு ஊற்றி நமக்கு எவ்வளோ அந்த கருப்பட்டி தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஊற்றி இது பண்ணுவோம். அது சூட்டோடு ஊற்றும் போதே பாதி உங்களுக்கு அதில் வெந்தது மாதிரி இருக்கும், நல்லா சாஃப்ட் கிடச்சிரும் உங்களுக்கு. அப்போ வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா வாழைப்பழம்லாம் சேருது பார்த்தீங்களா, கருப்பட்டி கலரே பாருங்களேன், அவ்வளோ ஹெல்த்து உடம்புக்கு. நம்ம சூடாக ஊற்றுனதுனால அவள் பார்த்தீங்களா தண்ணி எல்லாத்தையும், அந்த கருப்பட்டி வெள்ளத்தில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த திக்காக இல்லாமல் இன்னும் நம்ம அதுக்கு தேவைக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பச்சரிசியை ஊற வச்சு அது வந்து திருப்பி லைட்டாக அந்த அதிரச மாவு மாதிரி காய வச்சு அதை அரைச்சி அது ரெடி பண்ணதுக்கு லேட் ஆகும். இப்போ ஒரு பண்டிகைன்னு வரும்போது நம்ம இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு செய்யலாம். அதை விட இது நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள், உடம்புக்கு ஹெல்த்தி வேறு. இது கூட நம்ம ஏலக்காய் தூள், நான் ஆல்ரெடி வந்து ஏலக்காய் வந்து நான் எப்போவுமே மொத்தமாக அரைச்சி டப்பாவில் வச்சுருவேன். அந்த தூள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு 4 ஏலக்காவை லைட்டாக சர்க்கரை போட்டு பொடிச்சு இதில் சேர்த்துங்கண்ணே. அதே மாதிரி சுக்குத்தூள் கொஞ்சமாக சேர்க்குறேன். ஆப்ப சோடா உப்பு கொஞ்சமாக ஒரு பிஞ்சி இவ்வளோடு சேர்க்குறேன். இப்போ இந்த தேங்காவை நம்ம நெய்யில் வறுத்து, தேங்காயும் கொஞ்சமாக எல்லையும் நெய்யில் வறுத்து இதில் சேர்க்க போகிறோம். வாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உருகணுன்னா நம்ம இந்த தேங்காய் வெட்டி வச்சுருக்கோம் பாருங்க, சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம் பாருங்கள், இது அதில் போடும்போது நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நல்லா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த கலர் சேஞ்ச் ஆகி வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வறுத்து வரணும். இந்த சமயத்தில் நம்ம இதில் கொஞ்சமாக எள்ளும் சேர்த்துருவோம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதில் சேர்த்துலாம். நல்லா கட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். நான் அதை கையை வச்சு நல்லா பிணைஞ்சிக்கிறேன். நான் ஏற்கனவே நம்ம சூடாக வந்து கருப்பட்டி தண்ணி ஊற்றுனதுனால நான் விஸ்கு வச்சு இது பண்ணேன். இது பாருங்கள், இப்போ ஊற்றும் போது இப்படி இருக்கணும் மாவு. இந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு இப்போ நான் ஊற்றி காட்டுறேன். இந்த மாவு ரெடி ஆயிடுச்சா, இன்னும் நம்ம ஊற்றிடுவோம். அவ்வளோ
நம்ம சட்டிக்கு ஒரு 3/4 சட்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறோம். வாசனைக்கு இது கூட கொஞ்சம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கிறோம்ல, இந்த எண்ணெய் அவ்வளோ அது குடிக்காது. நமக்கு இந்த எண்ணெய் அதிலே தான் இருக்கும். நமக்கு வந்து அப்போ தான் நல்ல அளவு பொங்கி மேலே வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக திரும்பிடும். அதனால தான் எண்ணெய் நம்ம நிறைய ஊற்றிருக்கோம் பாருங்கள். நம்ம இப்போ அதுக்கு மேலே ஒரு முந்திரியும் வச்சுருவோம் டக்குன்னு, இல்லைன்னா அது மறிஞ்சிடும். வச்சு உள்ளே வச்சு குத்தி தள்ளிடுவோம். அது நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் இப்போ பாருங்கள், வெந்த உடனே அது ஆட்டோமேட்டிக்காகவே திரும்பும் பாருங்கள். பார்த்தீங்களா அப்படி எந்திரிச்சு வருது பார்த்தீங்களா? இது ஆட்டோமேட்டிக்காகவே திரும்பும். நம்ம வந்து எண்ணெய் இது நல்லா சூடானோன்னே நம்ம அப்படி லைட்டாக ஸ்டவ்வை குறைச்சி வச்சுருவோம் மீடியத்தில். பார்த்தீங்களா இதுவாகவே இப்படி திரும்பி வருது பாருங்க பாருங்க. எண்ணெய் நிறைய ஊற்றிருக்கோம்னு நினைக்காதீங்க. இந்த எண்ணெய் வந்து குடிக்கவே கொடுக்காது. நம்ம இதுலேருந்து எடுத்ததுக்கு அப்புறம் பாருங்களேன், அப்படி காஞ்சி போன மாதிரி தான் இருக்கும். எண்ணெய் நம்ம இந்த எண்ணெய் நம்ம அவல் போட்டிருக்கனால எண்ணெய் குடிக்கவே செய்யாது. சூப்பராகவும் நல்லா பஞ்சு போலவும் இருக்கும், ஹெல்த்தாகவும் இருக்கும். நம்ம அதில் கொஞ்சம் நெய்யும் வேறு சேர்த்துருக்கோம் பாருங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. இது வாட்டி இப்படி திருப்பி 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 போடுவோம். மறிச்சு மறிச்சு போடும்போது நல்ல அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகி நல்ல ப்ரௌனிஷ் கலரில் வரும். நல்ல குண்டு குண்டு குண்டுன்னு புசு புசுன்னு இருக்குது பார்த்தீங்களா? பாருங்க, வேகும் போதே வாசனை மூக்க தொலைக்குது. அப்படியே கேரளா குழியப்ப மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நம்ம நல்லா வெந்துருச்சு பாருங்க, கலராக வந்துருச்சு பார்த்தீங்களா? நம்ம எடுத்துருவோம். நம்ம கருப்பட்டி போட்டிருக்கனால அது கலர் அப்படி இருக்குது. ஏன்னா நம்ம கலர் மாறாமல் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, உள்ளே வேகாமல் இருக்கும். அதுக்காக தான். சூப்பராக நல்லா பஞ்சு போல் இருக்கும் பாருங்க. நீங்களும் இதே மாதிரி நல்ல சூப்பராக பஞ்சு போல் நல்லா அவல் கருப்பட்டி குழிப்பணியாரம் செஞ்சு ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ நல்லா சாஃப்டான அவல் குழிப்பணியாரம் முடிச்சிட்டோம். அடுத்தால பட்டர் முறுக்கு நல்ல முறுமுறு சூப்பராக செய்வோம். வாங்க பார்ப்போம். ஒரு கப்பு மெஷர்மெண்ட் கப்பு, ஒரு கப்பு நல்லா வறுத்து ஜலிச்சு வச்ச அந்த இடியாப்ப மாவு தான் எடுத்திருக்கேன் பாருங்க. மறுபடியும் நம்ம ஜலிச்சுக்கலாம். இதுக்கும் நான் அதை வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்தது. அதே மாதிரி இந்த கடலை மாவு இருக்குது பாருங்க. இந்த கடலை மாவு வந்து நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் போட போகிறோம். ஒரு கப்புக்கு இந்த மாதிரி ஒரு குழிவில் 1.5 போட்டால் போதும். ஸ்பூன் கணக்குக்குன்னா நீங்கள் 2 போடணும். இந்த மாதிரி குழிக்கு வந்து ஒரு 1.5 போட்டால் போதும். இந்த பாருங்க. அதே மாதிரி மிக்சியில் வந்து கொஞ்சம் பொட்டுக்கடலையை அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து இந்த குழிக்கு 2 கரண்டி போடணும். பட்ரு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், நிறைய வேண்டாம். நல்லா மெல்ட்டானதாக இருக்கணும், உருக வேண்டாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். 2 ஓமம் எடுத்திருக்கேன். அப்படி கையில் வச்சு லைட்டாக அப்படி கசக்கிட்டு அப்போ தான் வாசனை நிற்கும், நல்லா இருக்கும் பாருங்கள். போட்டுட்டு 2 எள்ளு போட்டுப்போம். கருப்பு எல்லோ வெள்ளை எல்லோ எதுவாக இருந்தாலும் சரி 2 போட்டுட்டு நம்ம இந்த கையை வச்சு நல்லா இப்படி பிணைஞ்சு எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை மாவுலாம் சேர்த்துருக்கனால நல்லா முறமுறான்னு வரும் பாருங்க. பாருங்க இப்படி வந்துச்சாரு. இனி தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிடும். தெளித்து தெளித்து வச்சு நம்ம இந்த இடியாப்பு மாவு பதம் வருது பார்த்தீங்களா, அந்த பதத்துக்கு இல்லை சப்பாத்தி மாவு பதத்துக்கோ நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு சாஃப்டாக வரும் பாருங்கள். அந்த அளவுக்கு பிணைஞ்சு எடுத்துக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து எடுப்போம். அப்போ தான் நமக்கு தண்ணி வந்து எவ்வளோ சேரும்னு சொல்லி முதலே மொத்தமாக ஊற்றிடக்கூடாது. பார்த்தீங்களா, நல்ல பிணைஞ்சாச்சு பார்த்தீங்களா, சூப்பர் சாஃப்டாக இருக்குது.
இந்த பாருங்க இப்படி வச்சு அமுத்துனோம்னா நல்லா இருக்கும். இப்போ நம்ம இது எடுக்கும்போது பாருங்க இந்த மாதிரி இருக்கும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த அச்சில் போட்டு புளியும் போது ஈஸியாக வரும், கஷ்டம் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம அச்சில் இது எண்ணெயை காய வச்சுட்டு அச்சு போட்டு புளிஞ்சு எடுத்துருவோமா? வாங்க. இந்த லைட்டாக இந்த அச்சில் வந்து எண்ணெய் தடவை வச்சுப்போம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அச்சு இருக்குது பார்த்தீங்களா, முறுக்கச்சி மாதிரி ஒத்தையாக வருதுல்ல, இதில் தான் நம்ம போடணும். சரியா? நம்ம போட்டு எல்லாம் ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெயை காய வச்சுக்கலாம். எண்ணெய் காயட்டு இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். இதை இப்போ நம்ம உள்ளே வைப்போம். சுற்றி விடலாமா? அதுவே பாருங்க முறிஞ்சு முறிஞ்சு விழுந்துரும். நீட்டாக வந்துன்னா நீங்கள் லைட்டாக உடச்சி கூட ஊற்றிக்கலாம். சூப்பராக உள்ளது பாருங்கள். போட்ட உடனே நம்ம வந்து கரண்டி வைக்கக்கூடாது. வச்சோன்னு வச்சிங்களேன் அந்த மாவு சரியாக வேகாது, ஒன்று ஒன்று பிரிஞ்சு வந்துடும். நம்ம எப்போவுமே ஒன்று போட்ட எந்த ஒரு பலகாரம் செஞ்சாலும் போட்ட உடனே கரண்டியை மட்டும் போட்டு ஆட்டிடாதீங்க, அப்போ எல்லாமே கரைஞ்சிரும். இப்போ இது போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகி அந்த எண்ணெய் முறப்பில் வந்தோன்னா அந்த சலசலப்பு லைட்டாக ஒரு மாதிரி தெரியும் பாருங்கள். நின்னோடனே லைட்டாக கிண்டி மாற்றி விட்டோன்னு வச்சிங்களேன் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் லைட்டாக சலசலப்பு இதாகிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், இப்போ நம்ம திருப்பி விட்டுலாங்க பாருங்கள். அந்த கலர் சேஞ்ச் ஆகி லைட்டாக வரும் பாருங்கள், நல்ல முறுமுறுன்னு இருக்கும் பாருங்கள் டேஸ்ட்டு. ஏன்னா நம்ம உடச்ச கலர்லாம் சேர்த்துருக்கோம், நல்லா இருக்கும். இது வந்து நம்ம காரம் போடாமல் பண்ணதுங்க பாருங்கள், முடிச்சாலே வந்துடுது பாருங்கள். இது வந்து லைட்டாக சில்லி பவுடர் போட்டோம் பார்த்தீங்களா, அது இங்கே பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சூப்பராக மொறுன்னு வாயில் போட்டாலே மொரன்னு போயிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு. ஓகேங்களா? பாய். எல்லாருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள்.